எனக்கு நன்றாக இருந்தாலும் வழக்கமான பின்தொடர்தல் மற்றும் பரிசோதனைகள் ஏன் முக்கியம்? நீரிழிவு அல்லது ப்ரீடயாபிட்டிஸ் உள்ள பல மக்கள் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் முற்றிலும் நன்றாக உணர்கிறார்கள். உண்மையில் பலருக்கு ஆரம்ப கட்டங்களில் கவனிக்கத்தக்க அறிகுறிகள் இல்லை. நீரிழிவு உள்ள சிலருக்கு அதிகரித்த தாகம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிகரித்த பசி, விவரிக்க முடியாத எடை இழப்பு, சோர்வு, மங்கலான பார்வை, மெதுவாக குணமாகும் காயங்கள் அல்லது அடிக்கடி தொற்றுகள் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். ஆனால் பெரும்பாலும், குறிப்பாக ஆரம்பத்தில், நீரிழிவு ஒரு அமைதியான நிலையாக செயல்படுகிறது. இந்த அமைதி தவறாக வழிநடத்தக்கூடியது. இரத்த குளுக்கோஸ் அளவுகள் அதிகமாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் இருக்கும்போது அவை உடலில் உள்ள முக்கிய உறுப்புகளை மெதுவாக சேதப்படுத்தலாம். காலப்போக்கில் உயர் குளுக்கோஸ் அளவுகள் கண்கள், சிறுநீரகங்கள், இதயம் மற்றும் நரம்புகளை பாதிக்கலாம். இந்த மாற்றங்கள் பொதுவாக முதலில் வலி அல்லது வெளிப்படையான எச்சரிக்கை அறிகுறிகளை ஏற்படுத்துவதில்லை. மேலும் பலர் சேதம் ஏற்கனவே தீவிரமாகிவிட்ட போது மட்டுமே ஏதோ தவறு என்பதை உணர்கிறார்கள். இங்குதான் வழக்கமான பின்தொடர்தல் மிகவும் முக்கியமாகிறது. வழக்கமான பரிசோதனைகள் உங்கள் மருத்துவரை உடலில் ஆரம்ப மாற்றங்களை கண்டறிய அனுமதிக்கின்றன. எளிய சோதனைகள், இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை அல்லது சிறுநீர் பரிசோதனை போன்றவை வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை செய்யப்படும். நீரிழிவு உங்கள் உறுப்புகளை பாதிக்க ஆரம்பித்துள்ளதா என்பதை காட்டலாம். இந்த சோதனைகள் விரைவானவை, மலிவானவை மற்றும் மிகவும் தகவல் நிறைந்தவை. சிகிச்சை எளிதானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் குறைந்த செலவில் இருக்கும்போது ஆரம்பத்தில் பிரச்சனைகளை அடையாளம் காண அவை உதவுகின்றன. சிக்கல்கள் தீவிரமாகும் வரை காத்திருந்தால் சிகிச்சை மிகவும் கடினமாகிறது மற்றும் ஆரோக்கியத்தில் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை ஸ்கூட்டர் அல்லது காரை சர்வீஸ் செய்வது போல் நினைத்து பாருங்கள். என்ஜின் பழுதடையும் வரை நீங்கள் அதை கவனித்துக் கொள்ள காத்திருப்பதில்லை. வழக்கமான சர்வீசிங் அதை சுமூகமாக இயங்க வைக்கிறது மற்றும் பின்னர் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. அதே வழியில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள் உங்கள் உடலை நீண்ட கால சிக்கல்களிலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன. உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் உங்கள் பின்தொடர்தல் சந்திப்புகளை வைத்திருப்பது, மருத்துவர்கள் பரிந்துரைத்தபடி மருந்துகளை எடுப்பது, சீரான உணவை உண்பது, உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பது மற்றும் உங்கள் மருத்துவர் அறிவுறுத்தியபடி சோதனைகளை செய்வது முக்கியம்.